திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கோம்பைப்பட்டியில் விளை நிலங்களில் புகுந்த ஒற்றை யானை அறுவடைக்கு தயாராக இருந்த மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தியது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தூர்ந்து போன அகழிகளை விரைந்து தூர்வார வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் அருகே உள்ள நவம்பட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அச்சுறுத்தலாகவும் உள்ள மதுக்கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். ஒயின் ஷாப் இருக்கிற பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்டு. எங்கள் கிராமம் நவம்பட்டிக்கிற கிராமத்துக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்களும் குடிச்சிட்டு ரொம்ப இழிவாக பேசுறது, அக்கம் பக்கத்தில் வீடு அவ்வளோ வீடு இருக்குது, போதை போட்டு வந்து உள்ளே வந்துடுறது. அது இழுப்பூர் காவல் நிலையத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அதாவது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் பெட்டிஷன் கொடுக்குறது, அப்புறம் சண்டை போடுறது, வைக்கிறது, இந்த மாதிரியாக ஓடிட்டு இருக்குது. இது முற்றிலும் எங்களுக்கு ஒயின் ஷாப் டாஸ்மாக் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் கிராமத்தை சுற்றி வைக்கக்கூடாது ஒயின் ஷாப். பிரான்ஸ் தேசிய நாள் விழா புதுச்சேரியில் வான வேடிக்கையுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி கடற்கரை பகுதியில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு நடுவத்தில் 60 அடி உயர ஈஃபில் கோபுரம் திறக்கப்பட்டது. இதனை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பார்வையிட்டனர். நீலகிரி மலை தொடர்வண்டிக்கு யுனெஸ்கோவின் பாரம்பரிய அங்கீகாரம் கிடைத்து 19 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி குன்னூர் தொடர்வண்டி நிலையத்தில் சிறப்பான கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக மலை தொடர்வண்டியில் பயணம் செய்த பயணிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு கடத்தப்படவிருந்த 100 நட்சத்திர ஆமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள அதிகாரிகள் ஆந்திர மாநிலத்திலிருந்து ஆமைகள் கொண்டுவரப்பட்டதை விசாரணை மூலம் கண்டறிந்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித்தர வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி ஊராட்சியில் குடிநீர் விநியோகம் சரிவர நடைபெறவில்லை என கூறி பெண்கள் தனியார் பேருந்தை சிறைபிடித்து காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கொத்தபுரி நத்தம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள கணித மற்றும் ஆங்கில பாட ஆசிரியர்களுக்கான பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏரி நீர் சுத்திகரிப்பு மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நில அளவீடு செய்ய சென்ற பேரூராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இங்கிருந்து சுமாராக இந்த ஆடி 18 கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை இது மாதிரி தலைமுழுங்க வர்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. முகூர்த்த நாளில் லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே திருமணங்கள் செய்கிறாங்க. இந்த திருமணம் செய்கிற இடத்துல இந்த தண்ணி போய் நின்றுச்சுன்னா அந்த குடி தண்ணி எல்லாம் பாதிக்கப்படும். அங்கே வந்து ஜனங்கள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும். இது வந்து நாங்கள் 3 தலைமுறையாக அந்த நிலம் ஓட்டினுக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமை அறிவிப்பும் கிடையாது. ஆனால் ஆலங்கனுடைய நகர் செயலாளர் இங்கேருந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துன்னு வந்து எது ஒரு அறிவிப்பும் இல்லாமல் அதிகாரிகளை கூட்டின்னு வந்து இந்த நிலம் கையகப்படுத்துறதுக்கு அவர் வந்து முயற்சிக்கிறாரு. இது வந்து அரசாங்கம் வந்து கவனத்துக்கு எடுத்துன்னு எங்களுக்கு ஒரு பட்டா வழங்குறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும். மலையாள மாதமான கருக்கிடகம் மற்றும் தமிழாண்டின் ஆடி மாத பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. வரும் 20ஆம் தேதி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டது. வழிபாட்டில் பங்கேற்க ஏற்கனவே 80,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.